வணக்கம் எல்லாருக்கும். ஒரு வீடியோ ஒன்று திருப்பாக்கில் வந்திருக்கேன். ஒரு வீடியோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகே, ஷேரும் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ கட்டுவாங்களே பார்த்துட்டு குறைந்த விலையில் தரமான கிடைக்கும் ஏடிஎஸ். ஓகே, வாங்க போகலாம். அப்படியே சரிப்பா, அப்படியே வீடியோ கொஞ்சம் காட்டுங்க. வீடு ஃபுல்லாக காட்டு. குரூபாஸ் வீடு தான், ஆனால் நல்லா பண்ணி கொடுத்துருக்கான். அவருக்கு திருப்பாக்கில் தான் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு யாருன்னா வீடு கட்டணும்னா குறைந்த விலையில் தரமான கட்டிடம் வாங்க பார்க்கலாம். போகலாமா? உள்ள போகலாம். டோரு வேங்க மரம் ஃபுல் வேங்க பாருங்க. பூ டிசைனோட நீங்கள் என்ன டிசைன் கேட்குங்க அந்த டிசைன் தான் நம்ம போட்டுறது. வீட்டுக்கார என்ன இதுதான் கேட்டார், அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அவர் கேட்ட டிசைன் தான் இது. லென்ஸு வச்சுருக்கோம் உள்ளேருந்து பார்க்குறதுக்கு லென்ஸ் இது. அப்புறம் வந்து டாப்பெல்லாம் வந்து எஸ்எஸ் தான், எஸ்எஸ்லேவி உள் பூட்டு எல்லாம் நல்லா இருக்கா? வாங்க உள்ள போகலாம். வெல்கம். பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள். மேலே சீலிங் டிசைன் கட்டலாம். எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வாப்பா. இது டிவி கபோர்டு 55, அதாவது 55 இன்ச்சு டிவி வைக்கலாம். அது மாதிரி இது டிவி கபோர்டு. இது ஷோகேஸ் 2 பொம்மைங்க வச்சு பார்த்தலாம். ஷோகேஸ் ஃபோட்டோஸு எல்லாம் வச்சுக்கலாம். இது ஒரு மாடலர் என்ன பண்ணிடுறேன். டிவி யூனிட்டு. அப்புறம் பூஜை ரூம். இது பூஜை அறை கபோர்ட்லேயே பண்ணிட்டோம். ஏன்னா உங்களுக்கு இடம் இல்லை, அதனால் இடம் இல்லாதனால இந்த கபோர்டு வந்து கபோர்ட்லேயே பண்ணிட்டோம். இந்த பார்ப்பா காடு ஃபுல்லாக. இது ஃபுல்லாக டைல்ஸ் தான். இது கிரானைட்டு. டோரு கீயா இது எதனா திங்ஸ் வச்சுக்கலாம். கீ வந்து நடுவில் நம்ம நாமெல்லாம் போடுவோம். அது மயிலெல்லாம் மயில் போடுவோம். அதெல்லாம் அது கீ அங்கே போடலாம். அது ஓகேங்களா? இந்த லைட் செட்டிங் அங்கே வச்சுருக்கோம். சரி, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அப்போ மேலே ஃபீலிங் கட்டியா ஃபுல்லாக கட்டிட்டு டிசைன் நல்லா இருக்குங்களா? வாங்க. இதான் போ சமையல் ரூம். சமையல் ரூம் எப்படி இருக்கு பாருங்கள். டிசைன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? இதான் ஃபுல்லாக மெட்டீரியலோட வேலை செய்யுது. நாங்கள் மெட்டீரியலோட வேலை செய்கிறோம். ஃபுல்லாக மெட்டீரியல் காண்டு தான் இது எல்லாமே பாருங்கள். இதுதான் நாங்கள் டைல்ஸ் போட்டு ஃபுல்லாக டேப்லாம் வந்து பிளாஸ்டிக் டேப்பு. அப்புறம் ஜன்னல் டோர் பாருங்கள். ஓகேங்களா? ஜன்னல் டோர் பாருங்கள். நல்லா இருக்கா? எல்லாம் பூடிச்சு தான் மொத்தமே நல்லா குவாலிட்டியாக தான் போடுவோம். ஃபுல்லாக வேங்க தான். மொத்தமே மெட்டீரியல் காண்டு தான் நல்லா செய்யுது. எதுவும் தரத்தை மட்டும் குறைக்க மாட்டோம். அவ்வளோதான். நம்ம தரத்தை வந்து எப்பயுமே குறைக்க மாட்டோம். ஒரே இதுதான். அதே கம்பெனி சிமெண்ட்டு தான். எல்லாமே பக்காவாக பண்ணுவோம். நீங்கள் இதை நம்பி கொடுக்கலாம் வேலையை பாருங்கள். இது சமையல் மேடை. ஓகேங்களா? காங்கிரீட் தான். அது டைல்ஸ் விட்டுருக்கு தான். சில பேர் கிரைண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதனா பண்ண கொடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண நம்ம டைல்ஸ் தான். ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த ரேட் தான் நம்ம பேசுது. ஏன்னா இது சின்ன வீடுனால அப்படி இதே 10 இருந்தால் நாங்களே கிரைண்ட் போட்டுடலாம். ஓகேங்களா? கிரைண்டும் போடுவோம், போடுவோம். அதேமாதிரி போர்வெல்லே போட்டுருவோம். போரே போட்டு ஒரு மோட்டர் 1 HP 1/2 HP மோட்டர் இல்லை 1 HP மோட்டர் போரில் இறக்கி தருவோம். நீர் மோட்டர். ஆமாம். ஏன்னா ஒரு 10 மேலே கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃபர்லாம் நான் பண்ணி தரலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம வந்து பண்ணி தரது ஒரு பேர் இருக்குன்னு தான் நம்ம பண்ணுறோம். ஆமாம், குறைந்த விலையில் தரமான கிடைக்கும். ஓகேவா? கப்போல் பார்த்துங்க. நல்லா இருக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் எதுக்குன்னா நம்ம மிக்ஸி எல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். இங்கே இது அக்கோ வாட்டர். இது இங்கே அக்கோ வாட்டர் ஃபிட்டிங்க. இது ஒரு சுவிட்ச் பாக்ஸ் உள்ள வந்தாலும் நம்ம போகிற மாதிரி. வேறு என்ன அதை எஜாஸ் இது அந்த பாயிண்ட் அந்த பக்கத்தில் 2 இடத்துல வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாங்க பெட்ரூம் போகலாம். வாங்க. பெட்ரூம் டோரு என்ன பண்ணிக்கிறா? வாங்க பெட்ரூம் போகலாம். இதான் பெட்ரூம் டோரு. அதே எஸ்எஸ் புளி அடித்தண்டா தாப்பால் பாருங்கள். எஸ்எஸ் தான் மொத்தம். இதுவும் நம்ம நல்லா தான் எஸ்எஸ் தான் போட்டுருக்கோம் பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். பெட்ரூமு இதான் பெட்ரூமு. ஏசி பாயிண்ட்டு. அப்புறம் வந்து இந்த 3 பக்கம் ஒரு கலரு சவுத்தில். இது மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி வச்சோம். ஒரு சவுட் மட்டும் டார்க்கு. ஓகேங்களா? ஒரு கபோர்டு, ஒரு ஸ்லாப், ஒரு ரூமுக்கு. இந்த ஒரு 10 கரெக்டாக பெட்ரூமு. நல்லா இருக்குங்களா? ஒரு 0 வாட்ஸ் பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு டீ லைட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட் மட்டும் வச்சுருவோம். டீ லைட் நம்ம தான். எல்லா ரூமும் ஒரு டீ லைட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு டீ லைட் எல்லா ரூமுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் வந்து ஏசி பாயிண்ட் இந்த ரூமில் ஒன்று. அது ஏசி பாயிண்ட் காட்டுப்பா. ஏசி பாயிண்ட்டு சுவிட்செலாம் மொத்தம் ஆர்பிட் கலருங்க. ஆர்பிட்டு கம்பெனி தான் நம்ம போகிறது. சுவிட்ச் மொத்தமே இது ஃபுல்லாக அங்கே நம்ம கம்பெனி தான் போகிறது. ஓகே, டன். அப்புறம் வேறு என்னப்பா? டிவி பாக்ஸ் இது டிவி. இதில் கொஞ்சம் சுவிட்சிங்லாம் ஒன்றும் கொஞ்சம் மேடம் இது வேலை கொஞ்சம் நல்லது இருக்குது. என்சிபியா இதா? ஓகேங்களா? நம்ம தெரியல, எலக்ட்ரிஷன் தான் தெரியும். ஓகேங்களா? இந்த டிவி பாக்ஸ் ஃபுல்லாக இந்த சுவிட்ச் பாயிண்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே வச்சுருக்கேன் வெளியே பாருங்க. மொத்தம் நம்ம கம்பெனி சுவிட்ச் தான் போகிறோம். நீங்கள் கரெக்டாக போட்டுருவோம். அப்புறம் வந்து அங்கே வந்து மேலே பார்த்தீங்களா, அது வந்து இன்வெர்ட்டர் வைக்கிங்களா? இன்வெர்ட்டர் லைன் ஃபுல்லாக தள்ளி வச்சுருக்கேன். நம்ம இன்வெர்ட்டர் வாங்கினாலும் மாட்டிக்கலாம். இது ஹோம் தேட்டர் ஒயர்லாம் தள்ளிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஹோம் தேட்டர் ஒயர். ஆமாம், ஸ்பாட் லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் மாட்டணும். ஸ்பாட் லைட்லாம் பாருங்கள். 3 லைட்டு, இது ஒரு 3 6 7 லைட் மாட்டிடணும். ஓகேங்களா? மொத்தம் அவங்க கலரு நம்மளும் போடலாம். கலரு இல்லாமல் கேட்குற கலர் போட்டுடலாம் எல்லாமே. அவ்வளோதான். இது சின்ன வீடு தான். எனக்கு வந்து இது 3.5 சதுரம் தான் வேலை. அது நம்ம ஒரு 10 சதுரம்னா கொஞ்சம் நல்லா இன்னும் பக்கம் பண்ணலாம். இன்னும் நல்லா நீட்டாக பண்ணி சூப்பராக கொடுக்கலாம். ஒரு அது நல்லா இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பூஜை ரூம் அதை காட்டிட்டேன். சரி, இருந்தாலும் ஒரு டைம் பாருங்கள். அப்படியே சுற்றி காட்டுப்பா. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு
ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலே கட்டுமா. ஓகே. அப்புறம் வாங்க வெளியே போகலாம். அப்புறம் பாத்ரூமில் கட்டியிருக்கேன், அதையும் பாருங்கள் வாங்க. இது டைல்ஸ் பாருங்கள், மெயின் டைல்ஸ் உள்ள டைல்ஸ் பார்த்தீங்களா. இது அவர் டைல்ஸ் வந்து வீட்டுக்காரர் எட்டு போய் கடையில் செலக்ட் பண்ணார் அவர். இதான் நான் எப்பவுமே டைல்ஸுக்கும் வீட்டுக்காரர் வந்து செலெக்ஷன் வந்து டைல்ஸு, அப்புறம் வந்து பெயிண்ட்டு அவங்கள வந்து இட்டு போகும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, அதனால் அவங்க இட்டு போய் வாங்கணும். மிச்ச பொருள் வந்து நம்ம வந்து வேங்க மரம்லாம் நம்ம அவர் வந்தாலும் வைக்கலாம். ஏன்னா நம்ம மரம்லாம் வேங்க மரம் தான், அது பர்ஃபெக்டாக நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து அவர் செலக்ட் பண்ணால் ஓகே. அந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்களா, டைல்ஸ் கலர் நல்லா இருக்குதா. வாங்க வெளியே பாத்ரூம் கட்டியிருக்கேன், வாங்க போதும். இதே பாத்ரூம் டோர் நல்லா இருக்குங்களா. இது டாய்லெட், இது பாத்ரூம் குளிக்கிறது. வாங்க உள்ள போகலாம். உள்ள லைட், இது ஒன்றும் லைட் போடல, ஒன்று வேலை நடந்துருக்குது, அதனால் ஒன்றும் போடல. சரி வாங்க உள்ள பாரு. டைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல பாருங்க, டைல்ஸு. அது நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு 2 கிரைண்ட், சோப்பு, அப்புறம் நம்ம கிளீனிங் எல்லாம் இதில் வைக்கிறது, ஓகேங்களா. அப்புறம் வந்து டேப்பு, இதுதான் நம்ம டேப்பு வந்து பிளாஸ்டிக் தான் போடுவோம். எஸ்எஸ்எல் போடுறது, எஸ்எஸ்எல் போட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் பார்த்தா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுது. அது தண்ணினாலையா இல்லை என்ன குவாலிட்டி ஊற்று வாங்கினாலும் அது போயிடுது. ஆனால் ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து எஸ்எஸ் எடுக்கிறதில்ல. நம்ம தான் யூபிசி, அதான் பிளாஸ்டிக்ன்றது ஓகே தான். ஆனால் இது நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் குவாலிட்டி தான் போகிறது இதுலேயோட நாங்கள், ஓகேங்களா. ஷவருது 8 பாயிண்ட்டு, 8 நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 8 அடிக்கு போட்டோம். இது தர டைல்ஸ்லாம் போட்டு ஏறிச்சு. டைல்ஸ்லாம் பாருங்கள், பாத்ரூம் டைல்ஸ் தான், ஓகேங்களா. துணி துவைக்கல் அவங்க வீட்டுக்கு நம்ம கேட்டாங்க, துணி துவைக்கல் அதெல்லாம் போட்டு கொடுத்தோம். ஓகே, இது வந்து டாய்லெட்டு ஒரு டாய்லெட்டு. இன்னும் யாரும் அதான் இன்னும் வேலை முடிஞ்சிச்சு ஃபுல்லாக. இது டாய்லெட்டு, இதே அப்படியே குளிச்சிக்கலாம். இந்த இடத்துல இந்த இடம் குளிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சுருக்கோம். இது டாய்லெட் போனோம்னா நம்ம குளிக்கிறது இங்கே வச்சுக்கலாம், நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு. அதேமாதிரி மோட்ரு ஒன்று 1/2 HP மோட்ரு வந்து போட்டு கொடுத்துருவோம். அதாவது 5000 ரூபா இல்லை 5500 அப்படி வரும் மோட்ரு. அது மாதிரி பண்ணி தருவோம். 5000 தான். அதான் மோட்ரு வந்து நாங்கள் 1/2 HP வி டைப் மோட்ரு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லாக லைனு மேலே டேங்க்லாம் இருக்குது. டேங்க் ஏற முடியாது, ஏன்னா ஏனிலாம் கிடையாது. நான் ஏறிடுவேன், ஆனால் கேமரா பண்ணி ஏற மாட்டார். ஓகே, அது மேலே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து செப்டி டேங்கு, இது தண்ணி தொட்டி. இது தண்ணி தொட்டி ஈசான முறை தண்ணி தொட்டி இது, ஓகேங்களா. இன்னும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதை கொஞ்சம் மேலெலாம் தர போடணும், அதெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். சரி ஓகேங்களா. இந்த பக்கம் அப்படி காட்டு பார்க்கலாம். மேலே டேங்க்லாம் வச்சுருக்கோம், 1000 லிட்டர் டேங்க்கு. இது ஃப்ளமிங்காக நம்மள் தான் ஃபுல்லாக. அங்கே கொயாக்கு இந்த பக்கம் செடி வச்சா ஒரு இடம் இருக்குது. செடி வச்சோம்னா ஃபுல்லாக நம்ம அந்த கொயாக்கு அங்கே ஒரு டேப் ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து டேரெக்டாக கொயா தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு டேரெக்டாக இங்கே போட்டு வச்சிருக்கோம். டேரக்ட் லைனு இங்கே தான் தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே குடிப்பாங்க. வேறு இதெல்லாம் பிடிக்க முடியாது, இதில் தான் பிடிக்கணும் தண்ணி குடித்து. இது வந்து நம்ம டேங்க்கில் ஏற்றிட்டு, அந்த சம்பிள் வந்து டேங்க்கில் ஏற்றிட்டு அந்த தண்ணி வரும். அந்த தண்ணியில் நம்ம இங்கே செடி வச்சோம்னா அந்த தண்ணி இது பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபுல்லாக அந்த பக்கத்துக்கு லைன் அந்த பக்கத்தை வந்துருக்கான். பாத்ரூமுக்கும் 2 பாத்ரூமுக்கும் மேலே டேங்க் இருக்குது, ஓகேங்களா. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ.